சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் விஜயா மேடம். நான் வந்து வியாசர்பாடியில் இருக்கிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து 18 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. படிச்சுட்டு இருந்தேன் மேடம். நான் 9வது படிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணாங்க இவங்க, ஒரு ரவுடித்தனம் பண்ணுவார். பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே இருக்கக்கூடாது சொல்லி இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. போக சொன்னோன்னா இவர் வந்து கோயம்புத்தூர் போய் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டார். ஒருத்தர் இறந்துட்டோன்னே இங்கே வந்தார். அவங்க அண்ணன் பொண்டாட்டி வந்து இவர் கட்டிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு போல. சொல்லவும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காரு. தாலிலாம் வாங்கி வச்சுட்டு கேட்டிருக்காரு. கேட்கவும் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை இங்கே வேண்டாம் கல்யாணம், ஊரில் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரவுடித்தனம் சொன்னீங்கல்ல, ஆமா. என்ன மாதிரி ரவுடித்தனமா? அதான் எல்லாத்தையும் போயிட்டு யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட போயிட்டு எல்லாரையும் வெட்டுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாரு. பண்ணிட்டு இருக்கவும் இவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தாரு. அப்ப வந்து இவங்க அண்ணன் வந்து இவங்க அண்ணனோட ஃப்ரெண்டுங்க வச்சு இவரை எதுலயும் கேஸ்ல மாட்டி விடாம அப்படியே தப்பிக்க வச்சிருவாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுலயும் ஒருல மாட்டிட்டாரு, ஒருத்தனை வெட்டின கேஸ்ல மாட்டிட்டாரு. அதோட அவங்க கேஸ் போட்டு இது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்களா. அவங்க அம்மா வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்து அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஊருக்குள்ள உன் பிள்ளை இருக்கக்கூடாது, இந்த ஊருக்குள்ள இருந்தா உன் பிள்ளைய வந்து வைக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து கோயம்புத்தூர் அமைச்சிட்டு இருக்காங்க. அங்க போய் இருந்துட்டு இருக்கும்போது இவங்க அண்ணன் இறந்துட்டாங்க மேம். அவங்க அண்ணன் இறந்தோன்னா அவங்க அண்ணன் ஒய்ஃபை இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்காரு போல. ஏன்னா போலீஸ்காரங்க சொன்னாங்க அண்ணன் இறந்துட்டாப்ல, அண்ணன் ஒய்ஃபை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி இவர் போய் கேட்டிருக்காரு. இவர் செம்மையா குடிப்பாரு மேடம். அப்பயே அதான் ரவுடி தானன்னு சொல்லல, பசங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு எல்லாரையும் அடிக்கிறது, காசு அடிச்சு புடுங்கிறது, எல்லா வேலையும் செய்வார். இவரு செய்வாருன்னு சொன்னா அப்ப எனக்கு இவர் பிடிக்கவே பிடிக்காது மேடம். சின்னதுல இருந்து எனக்கு அத்தை பையன் பிடிக்கவே பிடிக்காது. அப்பாவோட அக்கா பையன். இவருக்கு முன்னாடி அண்ணன் இறந்தாங்க பாருங்க, அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளைதான், அப்ப வந்து எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். ஆனா சின்னதுல இருந்து சொன்னது வந்து அவருக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. குழந்தையில இருந்தே பேசினது அப்படிதான். இவரு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம். இப்ப வரைக்கும் பிடிக்கல எனக்கு இவரு. அப்படி சொல்லவும் நான் என்ன பண்ணேன், சரி அப்படியே விட்டுட்டோம். நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூல் முடிஞ்சு நான் வீட்டுல வந்து இருக்கேன். தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் காரியம் முடிஞ்சோடனே இவர் பேசியிருக்காரு போல அவங்க அண்ணன் ஒய்ஃப் கிட்ட. பேசணும்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடியாது, நீ வேணா நீ வந்து ஊர்ல வந்து பேசி எங்க அப்பாட்ட பேசி கல்யாணம் பண்ணு. எங்க மாமா ஒண்ணு என்ன சொல்லிட்டு இருக்காரு, அப்படிலாம் கல்யாணம் பண்ண முடியாது, நீ இங்கே இருந்து என் பையனோட வாழ்றதா இருந்தா வாழ்ந்துக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கை போயிடுச்சு, என் பையன் செத்து போயிட்டான், வேணா இவனோட இருந்துக்கோ. அப்படி இல்லைன்னா உன்னை வந்து ஊர்ல எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, உன்னை ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க அதோட ஊருக்கு போயிட்டாங்க மேம். அவங்க அண்ணன் வந்து தாலி பிடிங்கிட்டு போயிட்டாரு, கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு நைட்டு, நான் சின்ன பிள்ளை மேம், அப்ப வந்து வயசுக்கு வந்து 6 மாசம் கூட ஆகல, கொஞ்ச நாள் தான் ஆயிட்டு இருக்கு. வயசுக்கு வரலன்னு நினைக்கிறேன். வரல, வந்து வீட்டுல வந்து நான் தூங்கிட்டு இருக்கேன், ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன். குடிச்சிட்டு வந்து என்ன அப்படியே அடிச்சு எழுப்புனாரு. ஏஞ்சி அப்படியே தூக்க கலக்கத்துல அப்படியே திருன்னு நின்றுட்டு இருக்கும் போது இவங்க அம்மாவும் கூடவே வந்திருக்காங்க. வந்து நீ தான் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி சொன்னாங்க. அப்ப நான் வந்து அதை ஒரு இதுவா எடுத்துக்கல. நான் அப்ப எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது, நான் கம்முனு இருந்துட்டேன். அவ்வளவுதான் மேம். வயசுக்கு உடனே அப்ப எல்லாம் எங்க அத்தையை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, சின்ன பிள்ளைல இருந்து அவங்களுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவை கூட பிடிக்காது, அவங்களதான் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்றாங்க அவங்க.
இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க சரி எங்க மாமா போய் கோயம்புத்தூர்ல நான் இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு பேசிட்டாங்க அப்ப எங்க மாமா வந்து கால் கை விழுந்து போயிருந்துச்சு. அதனால அவர் கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல போய் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க 5ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாம். அப்ப வந்து நான் 9th படிச்சிட்டு இருக்கேன். தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர், இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிட்டேன். மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. எனக்கு தெரியாது, திடீர்னு சொல்றாங்க கல்யாணம் உனக்கு, நான் வந்து என்னைக்கோ கல்யாணம் அப்படி சொல்றாங்க. 5ஆம் தேதி உனக்கு கல்யாணம். நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கல்யாணம் வேணாமா. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மானா எனக்கு பிடிக்காது மேம், எங்க அம்மா எங்களை நல்லா பாக்கல, எங்க அப்பா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா சொன்னாங்க உனக்கு பின்னாடி 5 பிள்ளைங்க இருக்கு, 5 பொம்பளை பசங்க, நாங்க ஒரே ஒரு தம்பி, உனக்கு பின்னாடி 5 பசங்க இருக்கு, நீ இன்னைக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் கல்யாணமும் இப்படிதான் தட்டிட்டு போயிரும் அப்படி சொன்னாங்க. நான் வந்து சரின்னு எங்க அம்மாட்ட அடுத்ததும் தாங்க முடியல. அந்த இதுல என்ன பண்ணிட்டேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். அன்னையில இருந்து பெரிய பொண்ணாமா நீ? மேடம் நான் தான் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. வயசுக்கு வந்தேன் 6 மாசம் தான் மேம் ஆச்சு. 6 மாசத்துல எனக்கு கல்யாணம் கூட எங்கேயுமே இல்லை. எங்க பெரிய மச்சான் வீட்டுல அப்பதான் வீடு புதுசா கட்டியிருந்தாங்க, அது கிரகப்பசம் பண்ணியிருந்தாங்க பாரு, அதுல வச்சு எனக்கு தாலி கட்டினாங்க. வீட்டுல வெளியெல்லாம் இல்ல, அந்த மெய்காசு வரும் பாருங்க, அதுலயே எங்க வீட்டுல அவங்க சாப்பாடு ஐக்கியெல்லாம் இருக்க போட்டாங்க. அப்படிதான் பண்ணாங்க. நானே எவ்வளவு பொறுமையா இருந்து பாத்துட்டு மேடம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு 18 வயசு ஆயிருச்சு. இவன் கொஞ்சம் நஞ்ச ஒரு பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது, +2 படிக்கிறான். பையன் வந்து 9th 10th முடிச்சுட்டான். இப்ப முடிச்சுட்டான், அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான் மேடம். இப்ப என்னமா வேணும் உனக்கு? எனக்கு என்ன வேணும்னா, இவன் வந்து குடிச்சிட்டு ரோட்ல துணியே இல்லாத போறான், கஞ்சா அடிக்கிறாரு மேடம், அசிங்கமா பாப்பாவா அசிங்கமா பேசுறாரு. அதனால நான் வந்து விடிய தூங்க முடியல. என்னால பிள்ளைக்காக நான் விடிய 4 மணி வரைக்கும் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாளும் 4 மணிக்கு மேல இவன் தூங்குறேன். நான் காலைல ஸ்கூலுக்கு அனுப்ப நான் ஏஞ்சிடறேன், அவன் விடிய தூங்கிட்டேன். சாயங்காலம் சொந்தமா ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கேன். இது மட்டும் பிரச்சனை இல்லாம என் தங்கச்சியோட வாழ்க்கை சரியில்லை மேடம். 5 பேரு அப்பா கட்டி கொடுத்துட்டாரு, 4 பேர் கட்டி கொடுத்துட்டாரு, 5வது தங்கச்சி கட்டி கொடுக்க போறாரு. அந்த பையன் வீட்டுல வந்து கேக்குறாங்க. அப்பதான் ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அப்பா சொன்னாரு இப்ப என்னால செய்ய முடியாது. அப்பா மூட்டை தூக்குற வேலை செஞ்சாரு. இப்பதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொன்னாரு. அதுக்குள்ள எங்க மாமியாரு மதுரையில எங்கேயோ பொண்ணு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், அவங்க வழியே வேணாம், என் வாழ்க்கை சரியில்லாதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டோம். இவன் என்ன பண்ண, இந்த பையன் வந்து நாங்க கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுறோம், இந்த பொண்ணு என்னவோ சொல்லி கூட்டிட்டு போய் அவங்களே கோயில வச்சு அவங்க சொந்த பந்தத்தை வச்சு எங்க கோயிலே முடிச்சிருக்காங்க மேம். நாங்க எப்படி செய்வோமோ அதே மாதிரி போட்டோ கிட்ட எல்லாமே எடுத்து அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. ₹1 அவளுக்கு நாங்க இன்னும் செலவு பண்ணல. அவ்வளோ அசிங்கமா பேசுறாரு. இப்போ ஒரு தங்கச்சி வாழ்க்கை சரியில்லை இவரு மாதிரியே. ஆனா அவனை வேணான்னு சொல்லிட்டா, கையில வெட்டிட்டான்னு சொல்லிட்டு அவளை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா. அவன் அதோட ஓடுனவன் விட்டுட்டு போயிட்டான். அவ வந்து வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு இப்ப வாழ்றா. அவளை கேட்காத கேள்வி இல்ல மேடம். அசிங்கமா ரோட்ல எங்களை டார்ச்சர் பண்றதாம அவளுடைய வாழ்க்கையும் சீரழிக்கிறாங்க. அவளும் வாழ முடியல. என் பொண்ணையும் அசிங்கமா கேட்காத கேள்வி இல்ல. நேத்து நான் ரெக்கார்ட் பண்ண மேம், அவன் இதுவாயிடுச்சு சொல்றான், டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அசிங்கமா கேக்குறாரு. என்னால வந்து அவரு கூட எதுவுமே பண்ண முடியல. அதுக்குதான் மேடம் நான் இங்க உங்க பையன் என்ன சொல்றாருமா? பையன் வேணான்னு சொல்றாங்க. பசங்களை பிள்ளை இருந்தா மட்டும் அடிக்கிறாரு மேடம், அடிக்கிறாரு, அப்படி அடிக்கிறாரு மேடம். கேட்டா நாங்க அடிக்கிறோம்னு சொல்றாங்க. தங்கச்சி 2மே இப்ப இவ்வளவுதான் மேம் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. தங்கச்சிங்களா? 2மே தங்கச்சிங்க. இன்னும் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சாமா? அவள இப்ப 3 மாசமா 5 மாசமா வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு மேம். இவர் வந்து குடிச்சிட்டு என்கிட்ட டெய்லி சண்டை போடுவார். நான் யார்கிட்டே சொல்றேன், காரி மேலேயே துப்புறாரு மேடம். அதெல்லாம் நான் யாருக்கிட்ட, எங்க மச்சான் பையன் வந்து அவங்க அண்ணன் பையன் வந்து வந்திருந்தான் இவரை பாக்குறதுக்காக. வரும்போது இவர் என்னை எச்சு துப்பிட்டாரு. படுத்திருந்தேன், குடிச்சிட்டு வந்து மேலேயே எச்சு துப்பிட்டாரு. நான் என்ன பண்ணேன், இப்படி ஏஞ்சி உட்காந்து இப்படி மூஞ்சி தொலைக்கும் போது நான் அழுவுறேன்னு நினைச்சிட்டான் மேடம். அவன் வந்து வாசல்ல நிக்கும் போது அழுவுறான்னு நினைச்சவன், ஏன் சித்தி அழுவுறீங்க, இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கஞ்சாவை கசக்கிட்டு அவன் முன்னாடி, மச்சான் வாடா, அவன் ஃப்ரெண்டு நினைச்சிட்டு போறாரு போதையில, வாடா மச்சான் போகும்போது அவன் பாத்துறான், என்ன சித்தி இவரு கஞ்சா தானே கசக்குறாரு. ஆமா கலை அப்படின்னு தான் மேம் சொன்னேன். உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு, செம அடி அடிச்சான். சரிம்மா, என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்ன வந்து வேணும்? எங்களுக்கு வேணாம் மேம், அவ்வளவுதான் மேம். 18 வருஷமா நிம்மதி இல்ல மேம், நரக வாழ்க்கை தான் மேம் வாழுது. அடி நான் போறப்பெல்லாம் அடி மீதி உட்காந்துட்டு இருக்கோம், எதனா பேச கல்ல தூக்கிட்டு அப்படியே அடிப்பாரு தலையில. உடைச்சிருக்காரு தலையில மேம். அவருக்கு மெயின் என்ன, அந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல மேம். இப்பயும் சொல்றேன், எனக்கு அவரோட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அசிங்கமா சொல்ல முடியாது. அவர் வந்து அப்படியே எங்க வீட்டு எதிர்க்க இருக்கவங்க அப்பப்ப அவர் செய்யறது அவங்க அம்மா நினைச்சு அவங்ககிட்ட சொன்னா
அவங்களே ஒரு மாதிரியா அந்த மேம் நம்ம கேவலமா நினைச்சிட்டாங்க மேம். அவங்க அம்மா மாதிரி நினைச்சு அவங்க இப்படி செய்யறாரு மேம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களே எல்லாம் இது பண்ண. அன்னைக்கு பிளைட் எடுத்துட்டு அப்படியே அறுக்க வர்றாரு. அவங்க போய் இப்படி வீட்டு வாசல் அவங்கள என்ன திட்டினேன், நீங்க எதுக்கு வளர்க்குற மாதிரி வந்து அவர் வீட்டுக்குள்ள போய் பிளைட் எடுத்துட்டு வர்றாரு, அறுக்கிறதுக்கு நீங்க கம்முன்னு போறீங்களா, அவங்கள அம்மா தானம்மா நினைச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள நான் திட்டினேன் மேம். பாருமா, உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு நீ தான் கத்துக்கணும், வேற யாரையும் நம்பாதே. நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு தான் மேம் இப்ப போகணும். இந்த 3 மாசமா சாப்பிடாம இருந்தனால கை காலெல்லாம் அப்படியே அலர்ஜி மாதிரி வந்து எல்லாம் கருப்பு கருப்பாயிடுச்சு மேம். சாப்பாடு இல்ல, 3 மாசம் கரண்ட் இல்ல, எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க மேம். ஒண்ணுமே இல்லாம வீட்டுல மேல் சீட்டே இல்ல மேம். கேட்டா நான் பிச்சை, அவங்களே பிச்சை. அவங்க வீட்டை அடைப்ப அடைச்சுக்கிட்டு என்ன இருக்க கூடாது, சாமான் தூக்கி ரோட்ல போட்டாங்க. 2 நாள் ரோட்ல. உங்க அத்தை மேம் அவங்க இப்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் எங்களுக்கு. அவங்கதான் எங்க அம்மாவை நம்ம வந்திருக்காங்களா? இன்னைக்கு வந்திருக்கிறாங்க மேம். ஆவுனா சும்மானா எங்களை வந்து வெளியே துரத்துனேன்னு அடிக்கிறான்னு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டு போ சொல்லுன்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்க உன் புள்ள சரியில்லை, போமா, வீட்டை விட்டு போக முடியாது, போமா அப்படின்னு துரத்தி விட்டாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. போலீஸ்காரங்கன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அவங்க போலீஸ்காரங்களை போய் மிரட்டுறாங்க மேம். இவங்க அவங்க பொண்ணு வேற ஹேண்டிகேப்டா, 2 பேரும் சேர்ந்துட்டு நாங்க கமிஷனர் ஆபீஸ் போவோம்னா அவளை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா பண்ண முடியும். அவங்க சொன்னாங்க, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, ஓடி வந்துச்சு அந்த பொண்ணு, நீ தானே போய் பார்த்து கல்யாணம் பண்ண, உன் பிள்ளை வந்து சரி கிடையாது, நாங்க பாத்துட்டு இருக்கோம் சின்னதுல இருந்து உன் பிள்ளை என்னென்ன பண்றான்னு, அதனால அந்த பொண்ணை நாங்க போக முடியாது, போக சொல்ல முடியாது, நான் அந்த பொண்ணு அங்கதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேஷன்ல எடுத்துக்கவே இல்லை. இப்ப நான் போய் சொன்னாலும் இதே பிரச்சனை தான் வருது. அவன் குடிக்காரன், என்ன பண்ண சொல்ற, உன்னால முடிஞ்ச விஷத்தை வச்சு சாவடிச்சிரு. எப்படி மேம் அது என்னால செய்ய முடியும்? நான் என்ன பாவம் செஞ்சனே தெரியல. என் வீட்டுல 17 வருஷம் இருந்தாலும் எங்க அப்பா கஷ்டம் தான் பட்டு சோறு போட்டாரு. ஒரு நாள் என்ன யாரும் எதுவும் சொன்னதில்லை. எங்க தெருவுல போய் கேட்டு பாருங்க, நான் இருந்த இடம் தெரியுமான்னு. சொந்தமா ஆட்டோ வாங்கி டிவில கட்டி டிவியும் முடிச்சிருச்சு. அந்த ஆட்டோ வச்சு அவங்க அம்மா சம்பாதிச்சு போ. வேலைக்கு போனியா? வேலைக்கு போறேன் மேம். நான் லோன் வாங்குவேன் மேம். மகளிர்ல சேர்ந்து மகளிர்ல 50,000 1 லட்சம் அப்படி லோன் வாங்கணும் லீடரா இருந்த மேம். வாங்கி அதை வந்து 4 பேருக்கு கொடுப்பேன் மேம். என்கிட்ட வந்து கேக்குறவங்களுக்கு மட்டும் கொடுப்பேன் மேம். அதாவது வட்டி கூட ஆசைப்பட மாட்டேன் மேம். அந்த காசு வந்தா போதுன்னு அப்படி அப்படியே வாங்கி லோனும் கட்டுவேன், வீட்டு செலவும் பார்ப்பேன். இவர் கொண்டு வந்து கொடுக்குற காசை வச்சு அப்படியே இவர் கொடுப்பாரு மேம். கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல மாட்டாரு, ஆனா கொடுப்பாரு. ஒரு நேரம் கொடுப்பாரு, ஒரு நேரம் கொடுக்க மாட்டாரு. குடும்பம் ஃபுல் சப்போர்ட், செலவு கிளவு எல்லாம் நல்லது கெட்டது அத்தனையும் நான் பாப்பேன். அவர்கிட்ட ஒண்ணு கூட இல்ல. ஒரு பாத்ரூம் தண்ணில இருந்து அத்தனையும் நான் தான் பண்ணுவேன். நானு அவர் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன், ஒண்ணு செய்ய விட மாட்டேன். அப்படி எல்லாம் நான் வச்சு சேவ் பண்ணி விடுவேன் மேம். எல்லாரும் சிரிப்பாங்க மேம் என்ன பார்த்து. வண்டிக்கு போன ஆட்டோ தொடச்சு கொடுப்போம் மேம். யார் மேம் செய்வா? எல்லாரும் எங்க தெருல சிரிப்பாங்க. அப்படி எல்லாம் செஞ்சு அனுப்பி விடுறா. வரும்போது அவன் எப்படி வரான் பாரு. ஒரு நாளும் நான் அப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆட்டோ வாங்கி கொடுத்து டீவு கட்டி முடிச்சு எங்க அக்கா சம்பாதிச்சு 10 ரூபா காசு எல்லாமே இப்ப இது கிடையாது. அவங்க அம்மாக்கு 10 வயசு பையன், எங்க அக்கா பையன் வயிற்றுலாம் இருக்கு மேம் எங்களுக்கு. அவன் வேலைக்கு போய் சைலண்ட்ல போய் அங்கங்க சூடு வச்சுட்டு வந்து சித்தி வலிக்கு நைட்ல காயத்துக்கு புண்ணுக்கு மறந்து சோறு போடுறாங்க. அப்படி எல்லாம் சொல்றாங்க. காசு இருக்கு இவகிட்ட எல்லா காசு எல்லாத்தையும் நகையெல்லாம் வச்சு இப்ப ஆட்டோ. மகளிர்ல எதுக்குமா லோன் கொடுக்குறாங்க? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு தொழில் பண்ணோங்கிறதுக்காக. அது நீங்க அங்கிருந்து காசு வாங்கினா அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் இல்லையா? கரெக்டா பயன்படுத்தணும். குடும்பம் ஓட்ட முடிஞ்சிச்சு. என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல லோன் வாங்கி கொடுத்திருக்காங்க. புருஷனை திருத்தறதுக்கு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மகளிர் ஒரு குழு அமைச்சு அதுல இருந்து உனக்கு லோன் கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் பண்றாங்க கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் வாழ்க்கை நல்லா இல்லையே. எதனால திருந்திடுவாங்கன்னா மேலும் மேலும் அதுக்கு இடம் கொடுக்கறது தானே. அவ்வளவு நான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே இல்ல. இப்ப நான் வந்திருக்கேன்னா என்னுடைய லைஃப் தான் வீணா போயிருச்சு. என்னுடைய பொண்ணுடைய லைஃப் நல்லா இருக்கணும். அவ வந்து பொம்பளை பொண்ணு, அவளுடைய லைஃப் வீணாக கூடாது. என்னுடைய லைஃப் போயிருச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு? அது என்ன பண்ணலாம் தான் தெரியல. எல்லாரும் பொண்ணு படிக்கிறாளா? +2 படிக்கிறா மேம். அப்ப அவளுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல நல்லா படிக்கவே. உன்னோட பிரச்சனை அப்புறம் பேசுவோம். பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சியானா அவளை படிக்கவே. படிப்பு மாதிரி வேற எதுவுமே சொத்து கிடையாது. அதுதான் சொத்து. படிக்க வச்சு அவ நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கட்டும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். அப்பதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்க போறது. அவளை காப்பாத்திக்கிறதுக்கான தைரியம் அவளுக்கு வரணும். அது எப்படி வரும்?
உன் பையன் வேலைக்கு போறான்ல? என்ன படிச்சிருக்கான் பையன்? படிச்சிருக்கான். அதுக்கு மேல படிக்கல, வீட்டு பிரச்சனைனால நிறுத்தி வீடு இப்ப 2 மாசம் மேடம் வந்துச்சு. வீடு வாங்கிட்டு இருந்து 2 மாசம் தான் ஆகுது. அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லா பிரிச்சு போட்டு பிள்ளைங்க திசைக்கு இருந்துச்சுங்க. அதோட எங்க வீட்டுல வச்சு பார்த்தோம். எங்க வீட்டுல விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அக்கா நம்ம பொண்ணுக்காண்டி தான், வயசு பொண்ணு வச்சு வீட்டுல விட முடியாது சொல்லி தனியா வீடு வந்தாங்க. அந்த வீட்டாண்டி வந்து அசிங்கப்படுத்தி எங்க ரூபாய்க்கு இப்ப தனியா வீடு நான் பார்த்தேன். பாப்பா படிப்பு +2 மேம். இப்ப அவ நிம்மதியா இருந்தாதான் அவ பாஸ் பண்ண முடியும். அதுக்காக வீடு தனியா பாத்துருக்கேன் மேடம். பாத்துட்டு போனாலும் அங்கேயே என்ன நிம்மதியா இருக்க விடுறதுல அசிங்கமா பேசி ஆசிட்டு ஊத்துவேன். அவன் மேல பிளைடு போடுவேன். நீ எப்படி இருக்கன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் வெளியே வர போறது இல்ல. நான் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேன். அப்படியே வந்தாலும் இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் எதுனா ஒண்ணா பசங்களோட கும்பலா தான் போறேன். தனியா போற வேலை எனக்கு கிடையாது. அதனால எனக்கு கவலை இருக்காரு. பசங்க கிட்ட இந்த பொண்ணு கிட்ட தகாத முறையில பேசுறாரு மேடம். ஆனா அந்த பையனை பார்த்தா அப்பா ஒண்ணுமே செய்யல, அப்பா ஒண்ணுமே செய்யல அப்படி நடிக்கிறாரு மேடம். அந்த பையனை பார்த்தா மட்டும் அவங்க கிட்ட வந்து எதுவும் பண்ண மாட்டேன்றாரு. சரி, அந்த பையனை பார்த்தா பயப்படுறாருல, பயப்படுறாரு. அந்த பையன் தான் அவனுக்கு இப்ப ட்ரம் கார்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு நம்ம தெளிவா சொல்லலாம், சொல்லிட்டுனா புரிஞ்சுக்கிட்டா ஓகே. உன் புருஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருக்கும் போது நம்ம வந்து அவர் எப்படி நமக்கு அடங்குவாரோ அந்த வழிக்கு போய் தான் அடக்கணும். உன் பையனை வச்சுதான் நீ சமாளிக்கணும். எல்லாருமே சொல்லிட்டாங்க, இன்னும் 2-3 வருஷம் நீ எதுவும் பண்ணிக்காத, எதுவும் செஞ்சுக்காத, பரவாயில்ல என்ன வேணா அவன் பண்ணட்டும், கஷ்டப்படாத, மறந்துரு, அவன் பேசுறத மறந்துரு என்ன ஒரு வாட்டியும் ஒருத்தர் என்ன பாக்குறப்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லிட்டாங்க உன் பையனை வச்சு அவன் அடங்கிடுவான், அதுதான் வழி. ஆனா உன் பொண்ணை பாதுகாக்கணும். முதல்ல அவளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும், அது தேவை. இப்ப 12th எக்ஸாம் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவளை ப்ராப்பரா காலேஜ் படிக்கிறதுக்கு ஹாஸ்டல்லயோ எங்கேயாவது சேர்த்து விட்டாதான் நல்லது. தனியாவே வந்து அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னதா தனியாவே வந்து அந்த புள்ளைய ரொம்ப பேசி அந்த புள்ளைய கூப்பிட்டு தெரியுமா ரொம்ப. நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. என்னங்க உங்க பேரு? வேல்முருகன் என் பேரு. வேல்முருகன். என்ன வேல்முருகன் பிரச்சனை? நீங்க தான் கேட்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா உங்க வாழ்க்கை? நல்லா இல்ல மேடம். நல்லா இல்ல. ஏங்க? எதனால? எதனாலன்னா எல்லாம் 1க்கு 3 உட்காந்துருக்காங்களே. எனக்கு மான மரியாதை இருக்குல்ல, ஆம்பளை நான் இருக்கிறேன். என் பொம்பளைங்களுக்கு மான மரியாதை இல்லையா? அவங்களுக்கு இல்ல மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? இதுல என் பொண்ணு வேற எங்க என் பொண்ணை வேற வச்சு பயங்கரமா அங்க வந்து பாருங்க, ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க, எங்க ஏரியால கேட்டு பாருங்க. இவங்க பண்றது என்னது? 1 2 என்ன பண்றாங்க? தப்பா நடக்கிறாங்க மேடம். என்ன தப்பா நடக்கிறாங்க பாருங்க. சொல்ல என்ன தப்பா நடக்கிறாங்க? இருங்க என்னடா தப்பா நடக்கிறாங்க? ஏய் சொல்லு, நான் கேக்குறேன் உன்ன, என்ன தப்பா நடக்கிறாங்க சொல்லு, என்ன தப்பா நடக்கு? எல்லாத்துக்கும் நான் கண்ணால பார்த்தேன். இப்ப கூட அடிச்சேன். இப்படியா பேசுவாங்க? தப்புங்க, ரொம்ப அவங்கதான் பேசுனாங்க, பேசவே இல்லை. நீங்க தானே தப்பா ஒரு வார்த்தை சொன்னீங்க. உங்க பொண்டாட்டி உங்க தங்கச்சிங்க மாதிரி அவங்க. இரு, யாருக்குங்க அவமானம்? ஒரு பொண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை பேசினா அவ அடங்கிடுவான்னு இல்ல மேடம்? நீங்க ரொம்ப நல்லவரா அவங்கள குறை சொல்றதுக்கு? கஞ்சா அடிக்கிறீங்க, தண்ணி இருமா, கஞ்சா அடி, தண்ணி அடி, தண்ணிக்கு அடிமை. இத பாருங்க, ரவுடிசம் பண்ணறது, அத்தனை கெட்ட பழக்கங்களும் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன அவங்கள குறை சொல்றது? நான் குறை சொல்லணும்ன்ற மானத்தோட இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் பண்றீங்களா? தண்ணி அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, போய் ஆளை கூட்டிட்டு போய் அடிச்சுட்டு வருது, இதெல்லாம் மானத்தோட வாழறது அவங்க பண்றது வேலையா? ஆளை கூட்டிட்டு நீங்க ரவுடிசம் பண்ணறது இல்லையா மேடம்? எங்க ஏரியா என்னோட லைஃப் அப்படி ஆயிடுச்சு. எப்படிங்க ஆகும்? உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தைரியம் இருந்தா எப்படி அப்படி ஆகும்? உங்க வாழ்க்கை உங்க கையில தானே இருக்கு. நீங்க அவங்கள குறை சொல்றீங்களே, உங்களுக்கு அதுக்கு என்ன யோகியதை இருக்கு? ஒரு பொண்ணுன்னா டக்குன்னு அப்படி பேசிடுவீங்கல்ல? நான் கண்ணால பார்த்தேன் மேடம். என்னங்க கண்ணால பாத்தீங்க? என்ன கண்ணால பாத்தீங்க? நேத்து கூட என்னது, என்ன கண்ணால பாத்தீங்க? 4 நாள் முன்னாடி இருக்கிற வீடு அது, அந்த இடத்துல தப்பான வீடு. அங்க இவங்க எப்படி போனாங்கன்னே தெரியல. ஏற்கனவே இது அங்க போயிட்டு நான் அங்க பண்ணுது ஒரு புருஷன். நான் எத்தனை புருஷன் தெரியுமா?
மூடுறா நாய. பண்ணிருக்காங்க மேம். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மேடம் உங்க இவன். எச்ச பத்தி தானே எங்களுக்கு மேடம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவன மாதிரியே ஒரு இருங்க இத புறம்போக்கு. பாருங்க, உங்க தங்கச்சிங்க உங்க பொண்ணுங்க மாதிரி இந்த பசங்களை பார்த்து இப்படி சொல்றீங்களே. என்னை எத்தனைமா வளர்த்தவன் உனக்கு என்ன வயசுமா? 25 வயசாகுது. உனக்கு என்னை வளர்த்தவர் மத்- கல்யாணம் பண்ண வேண்டிய வயசு கூட ஆகல உங்களுக்கு. எனக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாரு இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சது கேளுங்க சரிம்மா, மேடம். அவங்கள பார்த்து இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்களே, யாருக்கு அவமானம்? உங்களுக்கு தான் அவமானம். நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சேன், அது அவனோட வாழல. அது வேற விஷயம். ஒருத்தரோட ஒத்து போல அவ வெளிய வந்தா இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு ஒருத்தனோட இருக்காங்க. இல்ல, 4 கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு கல்யாணம் எப்படிம்மா பண்ணான். ஒரு வீட்டுல ஒரு நாலு வைப்பாங்க? பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவர மாதிரியே குடிகாரன் என் கையை எடுத்துட்டு போனான். நான் அவனுக்கு அதோட விட்டேன். என் நல்லா இதை தெரிஞ்சு அவன் ஒதுக்கி போயிட்டான். இப்ப வரைக்கும் என்ன தேடி அவன் வரல. எனக்கு பிடிச்சிருக்க 5 வருஷமா ஒருத்தனோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு கேட்கணும் அவசியம் கிடையாது. அன்னைக்கு கூட சண்டை மேடம் அவங்களுக்குள்ள. இத பாருங்க, ஒருத்தர் இப்படி டக்குன்னு சொல்லிடலாம், ஆனா அது அவங்களை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? தப்பான விஷயங்க இது. நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க, நீங்க அவங்க மேல அழுக்க தூக்கி வீசுறீங்க, ஆக்சுவலி நீங்க உங்க மேலே அழுக்க வீசிக்கிறீங்க. என் மேல நிறைய இருக்கு மேடம். அதேதான். அதனால உங்களை முதல்ல பாத்துங்க, உங்களுக்கு அதுக்கான யோகியதை இருக்கா பாருங்க. இன்னொரு பொண்ணை குறை சொல்லும் போது உங்க அம்மாவையும் உங்க தங்கச்சி அக்காவையும் அவமானப்படுத்துற மாதிரி. மேடம் நான் அந்த மாதிரி குறை சொல்லக்கூடியவன் இல்ல மேடம். இப்ப நானு எவ்வளவு வாய் கூசாம அந்த பொண்ணு தப்பானவ, அவ தப்பானவ, அவ எங்க தப்பானவ வீட்டுல 5 சொல்றீங்க. பேருமே நாங்க தப்பானவங்களா? அவங்க குடும்பத்துல எல்லாமே நல்லவங்களாம். அவங்க சொல்ற வார்த்தை மூட்டை தூக்கி சம்பாரிச்சு நான் நல்ல வேலைக்கு தான் கல்யாணம் பண்ணி உங்க கொடுத்தாங்க. பொண்ணை ஏன் தப்பா பேசுறீங்க நீங்க? என் பொண்ணியா? கேட்டுக்கோங்க. நான் கேக்குறது இது அந்த வாய் திறந்து சொல்லுடா. இருமா. என்னதுமா? அந்த பொண்ணு 12வது படிக்கிற பொண்ணு சொல்லக்கூடாது மேடம். நான் என் பொண்ணையே நான் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னன்னு சொல்லுவேன். இவ்வளவு நாள் அந்த பொண்ணு எங்க இருந்துச்சுன்னு தெரியாது மேடம். அதுக்கு 4 சரி, மாசமா அந்த பொண்ணு எங்க இரு- 4 மாசமா என் பொண்ணு என் பையன் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. தெரியாதுல்ல? என் வீட்டுல அப்புறம் ஏன் சண்டை தப்பா பேசுறீங்க? பொண்ணு எங்க இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அவங்க பொண்ணை எப்படி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ ஸ்கூல் படிக்கிறா, 12th படிக்கிறா. உங்களோட டிஸ்டர்பன்ஸ் தாங்க முடியாம அவ அவங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்க முடியல. எங்க புள்ள மாதிரி வச்சு பாத்துருந்தோம் அந்த மேடம். பொண்ணை நாங்க கூப்பிட்டு நீ எங்க கேளுங்க, புள்ள மாதிரி எவ்வளவு வச்சு பொண்ணு பாத்துருந்தோம். கொடுத்தாருன்னு. என் அக்கா ஒரு பிள்ளை அப்பா பசங்க. தானே. என்ன வளர்த்தாரு இவரு. அவர் புள்ளைய வச்சு நான் பார்த்தேன். நான் வளர்த்தேன் என் பிள்ளைய. பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா உங்களுக்கு? மேடம் நான் எவ்வளவு தடவை பேசுறேன், என்ன எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். எப்படிப்பா அவங்க எடுத்துக்கிறது? இப்ப கண்ணு முன்னாடி நீங்க- எப்படி பேசுனாங்க மேடம்? இப்ப என்ன பேசுனாங்க? இப்ப என்னென்ன யார் வார்த்தை எப்படி விட்டாங்க? பேசுனாங்க? நீங்க தான் தப்பா பேசுனீங்க. இரு ஒரு நிமிஷம். அம்மா அழுத எந்த பிரயோஜனம் இல்ல. நீ எதுக்கு அழணும்? இத பாரு. இருமா அம்மா, அம்மா இத பாரு, இத பாரு. நீ அழுததுனால யாரும் உன் மேல சகதாபப்பட போறது இல்ல. தைரியமா இரு. நீ தப்பு பண்ணல, உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? காலையில தப்பு பண்ணிருக்கேனா இவனை கேளுங்க மேம். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட நான் நின்னு நான் பேசுவேனான்னு கேளுங்க முதல்ல. அவங்க அண்ணன் தம்பி கிட்ட கூட நான் நின்னு பேசுவேனான்னு கேளுங்க அவனை. இவ்ளோ நல்ல அழகான மனைவி, நல்ல குடும்பம், தங்கச்சிங்க மாதிரி 4 பேர் இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே நல்லா பார்த்தேன் இல்ல மேடம். இப்படி வாய் விட்டுட்டீங்களே, வார்த்தை விட்டுட்டீங்களே, அநியாயமா. அவங்க தானே மேடம் இப்ப வார்த்தை என் விட்டாங்க. மனசு உடைஞ்சு போச்சு நீங்க சொன்ன வார்த்தை. அம்மா இப்ப அவங்க தானேமா வார்த்தை விட்டாங்க. நீங்க அவங்க தான் வார்த்தை வார்த்தை விட்டீங்க. நீங்க அவங்கள தப்பானவங்கன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னதுனால அவங்க தப்பானவங்க ஆக மாட்டாங்க. எங்களுக்கும் மூளை இருக்கு, புத்தி இருக்கு. யாரு தப்பானவங்க, யாருக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னு முகத்தை பார்த்து சொல்லுவேனா? வாயிலேந்து வர்றது வார்த்தை இருக்குல்ல, அவ்வளவு லூசா ஈஸியா தப்பானவங்க சொல்றதுவங்களுக்கு அவங்க தப்பா இருந்தாதான் அப்படி பேச முடியும். இனி ஒரு பொம்பளைய பார்த்து தப்பானவ சொல்லணும்னா சொல்றதுவங்களுக்கு கேரக்டர் இருக்க கூடாது. அதனாலதான் நீங்க அவ்வளவு ஈஸியா சொன்னீங்க. மேடம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் மேடம். 18 வருஷமா கஷ்டப்பட்டு என்னது? கஞ்சா அடிச்சீங்க கஷ்டப்பட்டு. கஞ்சா அடிக்கிறது, பொண்டாட்டி மேல காரி துப்புறது. தொட்டதுக்கெல்லாம் தூ தூ தூன்னு அப்படியே எச்ச அப்படியே துப்பறிப்பாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவனுக்கு வந்து வாழ்க்கைனா தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான். வேற ஒண்ணுமே வாழ்க்கை. சண்டை வரும்போது என் பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வருது, சின்ன பொண்ணு. சண்டை நடக்குது கேட்கல. நான் கேட்டு நான் போகல, மனசு கல்லாகிட்டு இருந்தேன். ரொம்ப முடிய பிடிச்சி தரத்தன்னு இருக்கும். அம்மா விஜயம்மா பெரியப்பா அடிக்கிறாங்க, மச்சான் பெரியப்பா அடிக்கிறாங்க, நீ போ நீ போ நீ போனோன்னு நான் ஓடுறேன். என்னத்துக்கு கிளாஸ் அடிச்சாரா ஏன் கேளுங்க. இவ்வளவு பெரிய கிளாஸ் அடிச்சு அப்படியே தலை வீங்கிட்டு ரத்தம் கையில ரத்தத்தை பார்க்கும். இவர் வெளியே ஓட்டாரு. இவர் கையில எவ்வளவு அடி போலீஸ்காரன் இப்ப எவ்வளவு அடி அடிச்சான். ஹவுஸ் ஓனருங்க, அவங்க வீட்டுக்குள்ள நான் பாத்துட்டேன். நான் அப்பதான் முத பாக்குறேன்.
போய் அவன் இப்ப இது பண்ணதுக்கு என் பொண்ணு வெளியே நின்று பாக்குது. என்னது என் பொண்ணு லாஸ்ட் ரூம் மேடம் நம்ம கட்டி வச்ச வாழ்க்கை சரியில்லை எடுத்துக்கிச்சு எதுவும் கேட்காத இவரே சொல்லிருக்காரு அந்த வார்த்தை எங்க அக்கா கிட்ட. வேல்முருகன் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு என்னதான் வேணும்? கேளுங்க உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க அம்மாவா? என்னம்மா பிரச்சனை? தாய் தம்பி புள்ள வேணும்னு கட்டிட்டு வந்தேன். தம்பி புள்ள வேணும்னு கட்டிட்டு வந்து நல்லபடியா வாழ வச்சேன். அவன் இல்லாத ரவுடித்தனம் சிலுமிசம் எல்லாமே பண்ணான். அப்ப எப்படி நல்லபடியா வாழ வைப்பீங்க? ஏமா அப்ப எப்படி நல்லபடியா வாழ வைப்பீங்க? அவன் வந்து எப்படின்னு கேட்டு ரவுடித்தனம் பண்றான்னு தெரியும், சில்மிஷம் பண்றான்னு தெரியும், அப்ப எப்படி இந்த புள்ளைய கட்டி வச்சீங்க? சண்டை அவங்க வந்து நல்லபடியா இருந்து 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு பிற்பாடு இந்த சண்டை வம்புன்னு அந்த ஊருக்குள்ள வந்த பிற்பாடு கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவும் பண்ணது கிடையாது. அதெல்லாம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னையெல்லாம் நல்லபடியா வியாபாரம் பார்த்திருக்கான். அதை எழுதி வச்சிருக்கான். அவன் மெண்டலும் இல்ல, அவன் பைத்தியமும் இல்ல. இவங்கனாலதான் இன்னைக்கு பைத்தியம். என்ன அவங்க என்ன பண்ணாங்க? யாரு? அவங்க நல்லா காசு கொண்டாந்து இன்னைக்கு நீ சம்பாரிச்சு கொண்டாந்து குடுக்குறாங்க. அவனுக்கு காலையில எந்திரிச்சா ஒரு டீ போட்டு கொடுக்க கூடாதா? ஒரு 10 பைசா பீடி வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்கி வச்சுக்கிடுவாங்க. 4 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, 3 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. அந்த ஒரு வேளை சோறு கிடைக்கிறதே. உங்க பையன் என்னெல்லாம் பண்ணுவான்? என் பையன் என்ன பண்றான்னு அதை அவங்க கிட்டதான் கேட்டு. இத மட்டும் சொல்றீங்க, மருமக பண்ண தப்பெல்லாம் மட்டும் சொல்றீங்க, மகன் பண்ணார் தப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுல தெரியலையா? தெரியுதே. தண்ணி அடிக்கிறது தெரியறது இல்ல? தண்ணி அடிக்கிறோம் நாங்க மாத்திரம் அடிக்காம திருத்தாம. அப்புறம் எதுக்கு மருமகளை மாத்திரம் குறை சொல்றீங்க? மருமகளை மாத்திரம் மருமகளையும் நானும் குடிகாரங்கிட்ட இருந்து வாழ்ந்தவதான். அதுக்குதான் தலைவாணி வச்சு புருஷனையே கொண்டுட்டாங்க. குடிச்சிட்டு வந்து போதையில படுத்திருக்கும் போது தலைவாணி வச்சு கொண்டுட்டாங்க. நைட் எல்லாம் கதை சொல்றாரு மேடம் எனக்கு. அவரு அந்த அப்பெல்லாம் வந்து ஒரு கதை போடுவாங்க பாருங்க, நாடகம் போட்டா அது வந்து ஒரு கதையா இருக்கும். அந்த கதை நைட் எல்லாம் சொல்றாரு. எனக்கே தெரியல, நானே அந்த வீட்டுலதான் படுத்திருக்கேன். பாப்பா வயித்துல 7 மாசம் தலகாணி வச்சு அமுக்கி சாவடிச்சிருக்காங்க. எங்க நாத்தனார் பெரிய நாத்தனார் கேக்குறாங்க, சொல்றாங்க. புருஷனை நீங்க சாவடிச்சீங்க, இன்னைக்கு என்ன நான் செய்யலாமா? அதை செய்ய முடியாதா என்னால? நான் சாவடிச்சல. எனக்கு ஒரு இந்த மாமியார் மருமகள் போட்டியை விடவே மாட்டீங்களா? நான் இவங்க கிட்ட பேசவே மாட்டேன் மேம். அவங்கதான் ஏதோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தேவையா? அது இதெல்லாம் பேசுற முடிய புடிச்சு 5 தடவை அடிச்சிருக்கா. ஒரு தடவை கூட நான் அவங்க கிட்ட பேசினது கூட கிடையாது மேம். இப்ப உங்ககிட்ட ஆதங்கத்துல சொல்றேன் மேம். நான் அவங்களோட என் புருஷன் நான் கட்ட வேணாம்னு சொன்னேன். என் புருஷன் எப்படி என் புருஷனை இவ ஆத்தாலும் கட்டுனாலே கட்டணும். மகளுக்கு வயசுக்கு வந்துட்டா வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. 8 மாசத்துக்குள்ள 5 மாசத்துக்குள்ள கட்டி கொடுத்துடணும். மகளோட ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. மக விட்டு பிள்ளைக்கு ஒரு வேளை சோறு ஒரு இதுன்னு ஆதரவுன்னு எதுவுமே இருக்காது. எப்படி எந்த மக வயசுக்கு வராலும் அப்பவே கட்டி கொடுத்துடணும். எந்த மகளாவது எது ஒரு வீட்டுல ஒரு 6 மாசம் கூட பிறந்தவங்க பிள்ளைங்க தான் ஒரு 6 மாசம் 1 வருஷம் வச்சிருந்தா அது ஒழுங்கா கட்டி கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் குறை சொல்றீங்க? யாரு? அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏன் குறை சொல்றீங்க? உங்க புள்ள ரொம்ப ஒழுக்கமா இருக்காரா? ஏமா ஒழுக்கமா இருந்தா அவனை அடிச்சு நம்ம தான் திருத்தி கொண்டாடணும். எதுக்குமா அந்த மாதிரி தண்ணி அடிக்கிறது? பையனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அப்பெல்லாம் தண்ணி அடிக்கலையம்மா, அப்பெல்லாம் செய்யலையம்மா. நல்லா இருக்கானம்மா. கோயம்புத்தூர்லாம் ஊரே பயப்படுவாங்க. ஐயோ வேலு வரானா வீட்டுக்குள்ள போய் கதவு சாத்திப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் அப்பெல்லாம் இல்லையே. அப்பத்துல இருந்தேதான் அந்த கோயம்புத்தூர்லாம் போய் வியாபாரம் பார்த்து இந்த பொண்ணு வந்ததுனாலதான் இந்த இவர் கெட்டு போனாரு. அந்த பொண்ணு வந்ததுனாலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஊர் அப்படி நிலைமை. அதுங்களோட இதுங்க எவ்வளவு நாள் தாமா இந்த பசங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணுங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க? நாங்க டார்ச்சர் பண்ணல. மாதிரி ஒரு பொண்ணு தானே பெத்த பிள்ளைய விட உத்த பிள்ளையானா? அவன் என்ன பண்ணாலும் அவனை அடிச்சு கண்டிச்சு அவளுக்கு கஞ்சி ஊத்துனவன் நானு. இந்த 3 பொண்ணுங்களை எதிர்க்க உட்கார வச்சு தப்பானவங்க தப்பான தொழில் பண்றாங்கன்னு உங்க பையன் சொல்றான். சொல்லு நீ அவங்க கேக்குறதுக்கு சொல்லு. அதான் அவங்க கேக்குறாங்க, நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நீ லெட்டர் எழுதிட்டு வந்தியா? என்ன அது படிச்சு காட்ட உங்க கிட்ட? என்ன லெட்டர்? அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து எழுதி இருக்கு. என்ன லெட்டர்? தம்பி எங்க அப்பா ஒரே ஒரு தம்பி. இவங்க எங்க அத்தை தான். நாங்க அவ்வளவு பாசமா இருப்போம். இவங்க மேல எப்படி இருந்தோம் கேளுங்க. இவங்க சொல்ல சொல்லுங்க. தம்பி இப்படி தப்பு பண்ணணும் அவங்கள சொல்ல சொல்லுங்க. அவங்கள சொல்ல சொல்லுங்க. தப்பானவங்களா அவங்க? சொல்ல சொல்லுங்க. அவங்க சொல்ல சொல்லுங்க. இந்த 3 பொண்ணுங்களை தப்பானவங்களா? தப்பு பண்ணுச்சுன்னு சொல்ல சொல்லுங்க. தப்பான தொழில் பண்றாங்களா? அவங்கள கேளுங்க. சொல்ல சொல்லுங்க. பேசிய வச்சுட்டு தப்பான தொழில் பண்றாங்களா அவங்க? இப்ப இந்த அம்மா யாரு கூட இருக்காங்க? அம்மா அவ ஒருத்தர் ஒரு எனக்கு வேணாம். வாயை திறக்கல. தப்பானவங்களா? அம்மா நான் வாயை திறக்கலமா. பாருங்க தப்பான விஷயம். அம்மா நீங்க வந்து உங்க தம்பி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க எனக்கு அடங்கல.
விட்டுட்டேன். அடங்கலைன்னா அடங்கலைன்னா அவங்க இஷ்டத்துக்கு இத கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்து இது என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க அந்த ஐயா. அதே கேளுங்க. என்ன பண்ணுச்சு? நான் அதைத்தான் கேளுங்க, அவங்களே கேளுங்க மேடம். என்ன பண்ணுச்சு? ஏமா நான் சொல்லக்கூடாதுமா. இன்னைக்கு நீங்க வந்து என்னை கேட்டு இன்னும் ஊரு விளம்பரமா இதெல்லாம் அசிங்கத்தானே எனக்கு வேணாம். இதுக்கு மேல என்னமா அசிங்கம் வேணும்? வந்துட்டோமே அசிங்கம் இதுக்கு பார்க்காம மேல என்னமா அசிங்கம் வேணும்? உங்க பையன் அவங்கள அம்மா, உட்கார எனக்கு வச்சு வேணாம்மா தப்பான இதெல்லாம். சொல்லணும். நான் தம்பி பிள்ளையா இருந்தா யார் பிள்ளையா இருந்தாலும் தப்பிக்கிறீங்கம்மா. என் மருமகளை அடக்கி அமுக்கி மயனை அடிச்சு உங்க மருமகளை வரைக்கும் நீங்க நல்லபடியா பேச வீட்டோட கூடாது. 17 வருஷம் எங்களை சேர்த்து வச்சு பேசக்கூடாது. எங்களை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது. இருக்கு 17 வருஷம் வச்சு என் வீட்டுக்குள்ள இருங்கம்மா. ஒரு கரண்ட் புல்லு முதல்ல நான் தான் கட்டுவேன். ஒரு வீட்டுக்கு பல்பு போயிட்டா கூட நான் தான் போடுவேன். எதுவுமே நாங்க செய்யல. நான் எந்த இதுமே 10 உனக்கு பைசா கிட்ட முழுசா செலவு- கொடுத்துட்டேன். எதுவுமே இல்லாம அப்புறம் நாங்க என்ன போலீஸ் செய்வோம்? ஸ்டேஷன்ல 28ஆம் தேதி போலீஸ்காரங்கள எழுதுமா கம்ப்ளைண்ட். அந்த பொம்பளை வயசான பொம்பளை ஏனாட்டு எங்களை போக சொல்றாங்க. நீ போமா, அவன் கதை தான் தெரியும். நீ போமா, போலீஸ் என்ன ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கேளுங்க. கொடுத்து சாவடிக்கலாம் சொல்லிட்டேன் நான். என்னோட கோலை கொதிக்கிற மாதிரி நான் எதையுமே ஆண்டா ஒருத்தர் இருக்கான். அரசு அண்டு கேட்பான், தெய்வம் நின்று கேட்பேன். ஆமா, ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். நீங்க செஞ்சது உங்க பையன் செய்யறது நியாயமா? அவர் பேசுறது நியாயமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அம்மா, ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லுங்க, படிச்சு காட்டிருக்காமா? சொல்லுங்க. நான் எழுதுனது என் மனசார யாரும் சொல்லிடலாம் எழுதுனேன். சரி, என் மனசார. சொல்லுங்க. அன்புள்ள ஆய்வாளர் ஐயா அம்மா அவர்களுக்கு எல் வேல்முருகன் எழுதும் விடுவி விண்ணப்ப பேப்பர். எனக்கு கல்யாணம் முடிந்து 19 வருடங்கள் ஆகிறது. முன்னால் நான் லாரியில் பெரம்பூர் அருகில் ஆக்சிடென்ட் ஆகி விட்டேன். என் மண்டையில் சிறு கோளாறு ஏற்பட்டது. அதற்கு பின்னால் என் ஊரில் 2 ரவுடி கும்பல், சேரா வெள்ளரவி. இதற்கு இடையில் வெள்ளரவி பக்கத்து தெருவில் வசிப்பதால் ரவுடியாக ஆக்கப்பட்டேன். என்னை எனது போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்து விசாரணை செஞ்சாங்க. அதற்கு பின்னால் என் நிலைமையை பார்த்து ஏசி கானையா, மகேந்திரன், ஜார்ஜி, குமார், ஜோசப் அண்ணன் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு 10,000 ரூபாய் லோன் வாங்கி கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் நான் பாரதி நகரில் சிடி வியாபாரம் செய்தேன். 10 வருடமாக வாழ்ந்தேன். அதற்கு பின்னால் வியாபாரத்தை விட்டுவிட்டேன். எனது வீட்டுக்கு என் குடும்பத்தோடு வந்து சேர்ந்தேன். அதற்கு பின்னால் என் வருமானம் குறைந்து விட்டது. என் வீட்டில் நிம்மதியை இழந்தேன். எனது தெய்வம் எங்க அம்மா தான். நான் உயிருடன் இருக்க காரணம் எங்க அம்மா தான். 75 வயதாகிவிட்டது. என் அம்மாவை கை நீட்டி அடிப்பது, என்னை வைத்துக்கொண்டு நீ பேசுவது, அசிங்கமாக பேசுவது, இதை நான் தட்டி கேட்டால் நீ செத்து போடா என்பது. நான் கோபம் வந்து அடித்து விட்டால் என்னை போலீசில் பிடித்து கொடுத்து அடிக்க விடுவாள். எனக்கு 2 பிள்ளைகள், வி வெண்ணிலா, வி வினோத். முதல் பெண்ணு 12வது படிக்குது, பையன் 10வது படிக்கிறான். இவர்கள் இருவரையும் என்னுடன் சேர விடாமல் பண்ணிவிட்டாள். 4 மாதமாக என்னுடன் பேச விடவில்லை. இதற்கு 2 பிள்ளைகளும் எங்கு எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. உங்க கவலை எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க இந்த போதை பொருள் யூஸ் பண்றீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதை விடுறீங்களா? இப்ப கூட 1 மாசமா மாலை விடுறீங்களா? போட்டு கேட்டு பாருங்கம்மா. இப்ப இப்ப 30 கூட நாள் நான் மாலை 40 நாள் போட்டு அடுத்து போதை அடிப்பாரா? குடிக்கலாம், ஆனா கஞ்சா அடிக்கலாமா? கேட்டா அது சிவன் சொத்தான். முதல்ல இந்த போட்டிய விடுங்க. இவங்க குடும்பமே எனக்கு வேணாம் மேம். இவரு வேணாம். அது வேண்டாம், அது வேற விஷயமா. நீ தப்பா அவங்கள பேசக்கூடாது. நான் பேசவே மாட்டேன் மேம். யாரும் 2 காய் சேராம சத்தமே வராது. அவங்க கத்துட்டோம், அவங்க பேசட்டும். நான் வீட்டை விட்டு இப்ப போயிட்டேன். அது ஓகேமா, நீ பண்ணினது ஓகே. நீ உன்னை பாதுகாத்துக்கோ, பசங்களை பாதுகாத்துக்கோ. உங்களை தப்பா பேசுனா திருப்பி சொல்லு. ஆனா பெரியவங்களை தப்பான வார்த்தை பேசுறது நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களும் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இல்ல சொல்ல முடியுமா உன்னால? அவங்க கஷ்டத்தையே தான் இப்ப எங்க அக்காவை இத்தனை நாள் பட்டுட்டு இருந்துச்சு. அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். அது அவங்க புரிஞ்சுக்கணும். அம்மா, அந்த இடத்துல இத இருக்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன்மா. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, ஆனா அது மாதிரி இந்த பசங்க கஷ்டப்படக்கூடாது. உங்க பொண்ணு மாதிரி தானே அது. வீட்டுக்கு தலை புள்ள தானே நீ. தம்பி அடக்கணும், தங்கச்சிங்களை அடக்கணும், தங்கச்சிங்க அத்தனையும் அடக்கி நீ வீட்டை வாழ வைக்கணும். நான் யாருடைய லைஃப்ல தலையிட மாட்டேன். உண்மை இதுதான். நான் யாருடைய லைஃப்ல நான் தலையிட மாட்டேன். சரிம்மா, ஒரே ஒரு நிமிஷம். இத பாருங்க அம்மா, அவர் சொன்னா கேக்குறாரு. அட்லீஸ்ட் அவர் சொன்னா ஓகே சொல்றாரு. இத பாருங்க தம்பி, வெளிய போய் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன், உன்னை வாழ விட மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்துட்டு அவ்வளவுதான் மேடம். நான் நிம்மதி அவங்க பேச்சுக்கே போக இன்னும் மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒண்ணா இருக்க வேண்டாம், கொஞ்சம் பிரிஞ்சு இருந்துடுங்க. சரிங்கம்மா. அம்மா,
நான் சொல்றது கேப்பீங்களாமா? இது நான் செத்து தொலைஞ்சிருக்கோம். எத்தனையோ நான் சொல்றது கேக்குறீங்களா? நான் சொல்றது கேப்பீங்களா? கேப்பமா. கொஞ்ச நாளைக்கு உங்க புள்ளைய நீங்க வச்சுங்க, அம்மா அங்க அனுப்பாதீங்க. யாரு? நீங்க உங்க புள்ளைய வச்சுங்க. இத நான் அடக்க முடியாது. இத பச்சை நாளை போட்டு கொல்லணும் இருக்கமா நான். என்னதான் பண்ணாலும் என் பொண்டாட்டி வேணும், என் புள்ள வேணும், என் பொண்டாட்டி வேணும், பொண்ணு வேணும். நான் எங்க போய் கொண்டாடுவேன் பொண்டாட்டி? சரி, நான் சொல்றத கொஞ்சம் கேப்பீங்களா? பிரிஞ்சிருக்க மாட்டோம் மேடம். தம்பி, கொஞ்ச நாளைக்கு அம்மாவோட இரு. எனக்கு இவங்க வாழ்ந்தாலும் சரி, இவங்க செத்தாலும் சரி, என் தம்பி குடும்பம் என்ன ஆனாலும் சரி, இனிமே என் சாவு வாவு எதுக்குமே வரக்கூடாது. நான் கோயிலுக்கு போய் தான் மண்ணள்ளி வச்சுட்டோமா. நான் இத பேசி பிரயோஜனம் இல்லம்மா. அம்மா, நான் சொல்றது கேளுங்க. மண்ணள்ளி இருமா, அம்மா. அம்மா, நான் சொல்றது கேப்பீங்களா? இவரை வந்து என்னோட தள்ளி நீ கொஞ்சம் பேசாம இருமா, நான் பேசுறேன்ல அவங்க கிட்ட. அம்மா, இன்னும் அவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடக்கூடாது. அம்மா, இவன் வாழ்க்கையில நான் எந்த விதமான தலைமை உங்க பையன் உங்களோட தான் இருக்க போறான். அது என்னோட இருக்கிறாங்க. அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. உங்க பையன் உங்களோட தான் இருக்க போறான். அந்த பொண்ணோட வாழ்க்கையில நீங்க என்ன தலையிடக்கூடாது. நான் போகலையம்மா. இல்லம்மா, இன்னுமே உங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல, சரியா? விட்டுடுங்க. இத பாருங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும் உங்க வாழ்க்கைய பாருங்க. இங்க பாருங்கம்மா, என்னோட சொத்துன்னு ஒரு மண்ணு இருக்கு. என் பேர்ல என் புருஷன் சம்பாதிச்ச மண்ணு இருக்கு. என்ன, நான் எவ்வளவோ இடங்கள்லாம் வாங்கினேன். இவங்களை எல்லாம் தனித்தனியா சொந்த வீட்டுல எல்லாம் வச்சேன். என் கஷ்டத்துக்கு நான் வித்தேன், நான் அழிச்சேன். என்ன, எல்லாருமே தின்னோம் ஒன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப என் புருஷன் நானும் சம்பாதிச்ச சொத்துன்னு ஒரு மண் இருக்கு. இன்னைக்கு அது 30 லட்சம் 40 லட்சம் போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த கலவரத்து இப்ப ஒரு சண்டைங்க எல்லாம் அது வேலை போகல, நிக்குது. அத என் பையனுக்கே நானு ஆளுக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க, நீனே கட்டிக்கப்பான்னு பெரிய பையன்கிட்ட நான் குடுக்குறேன், பெரிய பிள்ளைகிட்ட குடுக்குறேன். அவன் என்ன பண்றான், சரிம்மா தம்பி, இவன் எனக்கு 5 லட்சம் பத்தாது, 7 லட்சம் வேணும்ட்டாங்க. 6 லட்சம் சொல்லி 7 லட்சம் வேணும். சரின்னு குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. 1,70,000 கையில கொடுத்துட்டு போய் அப்புறம் போய் இவங்களே போய் வீட்டுல போய் 30,000 வாங்கிட்டு வந்து 2 லட்சம் வாங்கிட்டாங்க. இந்த தை மாசம் வாங்கினாங்க. நான் மலைக்கு போயிட்டு வந்து 4 மாசம் வரைக்கும் இவங்க வீடு ஒத்திக்கு பிடிச்சு போகல. எப்படிமா போகல? இடம் தான் வேணும்னு எங்கேயும் போய் இருக்க முடியாது. நாங்க சரி இடம் தான் வேணா, அவன் என்னைய ஒரே திட்டி சண்டை போட்டு என் காசை வாங்கி கொடு. பெரிய பிள்ளை கேட்கறான், என் காசை வாங்கி கொடு. காசை வந்து வாங்கி கொடுன்னு கேட்கையில வந்து கேட்டாங்கன்னா, அவன் மயனும் அவன் பொண்டாட்டி வந்து கேட்டா, 70,000 அவன் குழந்தை வாங்கி செலவு பண்ணிட்டான். என்ன, 1,30,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது குடுத்துட்டேன்னா இல்லையான்னு டக்குனு சொல்லுங்க, நான் சொல்றேன். கொஞ்சம் 1,30,000 தான் இருக்கு. அப்ப நான் சண்டை போடுறேன், அது எப்படி அவன் 70,000 வாங்கி செலவு பண்ணான்? எனக்கு தெரியாம 70,000. கடைசியில என்ன ஆச்சுமா? கடைசியில என்னாச்சு கேளுங்க. கடைசியில அவங்க 1,30,000 கையில கொடுத்துட்டு 50,000 வந்து 20,000 அவன் செலவு பண்ணிட்டான்ட்டாங்க. 50,000 இன்னும் 2-3 நாள் சென்று வந்து வாங்கிக்கங்கன்னா அப்புறம் வந்து வாங்கினாங்க அந்த 50,000. சரிம்மா, இப்ப நீங்க ஒன்னா வாழ வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். சரிங்க, கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க அம்மாவோட இருங்க. நீங்க தேவையில்லாம உங்களை வேலையில தலையிடக்கூடாது. நான் போக மாட்டேன். அது மட்டும் வீட்டுக்கு வரக்கூடாதுமா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அவளை பத்தி பேசக்கூடாது. இனிமேட்டு எப்படிமா வரும்? என் வீட்டுக்கும் அவங்க வந்து எனக்கு வந்து வரமாட்டாங்க. பேசியாச்சு, இனிமேட்டு வருமா? இல்ல நான் தான் போக போறேன். இப்ப 2 பிள்ளை இவருக்கு பெத்திருக்காங்க. அந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா மேம்? அது அவங்க வந்துட்டியா? சொத்துக்கு வந்துட்டியா? இது ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவரை வச்சு நான் அவரு கூட இல்லாம அவங்க வித்து வந்து செலவு பண்ணிருவாங்களாம், குடுத்துருவாங்க. யாருக்கு நாங்க எங்களுக்கு எதுவுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுதான் கேக்குறேன் மேம். அங்க ஊர்லயே சொன்னாங்க உனக்கு அதிகாரம் இல்லைனாலும் உனக்கு கொடுக்கலனாலும் பசங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மேம் கேக்குறோம். இல்ல அங்கேயே அதுதான் சொல்லி இருக்காங்க. பாருங்கம்மா, அவ உங்க மருமக, உங்களை தனியா உங்களை விட்டு வெளியே இருந்தாலும் அவ உங்களுக்கு மருமக தான். மத்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த உரிமை அவளுக்கும் இருக்கு, அவ பசங்களுக்கும் இருக்கு. பசங்களுக்கும் இருக்குல்ல, அந்த உரிமையோட அவ ஒழுங்கா நடந்துக்கணும். உங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்களா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க. அது செய்ய ஆள் இருக்காங்கம்மா. என் பிள்ளைங்க விட்டுற மாட்டான். பெரியவன் இருக்கான் பாருங்க, இன்னைக்கு செத்து போன விட்டு பிள்ளைக்கு 20,000 போட்டு கட்டி கொடுத்தாமா. அதுக்கா வயிறு எரிஞ்சாங்க. 10,000 போட சொன்னா இவன் பணம் இருக்குன்னு அதிகாரமா சொன்னாங்க மேம். இந்த ஊரெல்லாம் என்னகிட்ட கேட்டாங்க மேம். அவன் 20,000 போட்டாமா. இன்னைக்கு அதுக்கு குழந்தை பிறந்து இன்னைக்கு அதுக்கு நல்லது கெட்டது நல்ல விஷயம் தானே. சரி அம்மா, இவங்க வாழ்க்கையில தலையிடாதீங்க. என்ன இவங்க வாழ்க்கைக்கு நான் தலை? தேவையில்லாம அந்த பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. சின்ன பொண்ணுங்க அவங்க. ஆமா, சின்ன பொண்ணுங்களை பத்தி நான் யார பத்தியும் திரும்பி. சரிம்மா, நீங்க கிளம்புங்க
நான் பேசவே மாட்டேன் யாரை கேளுங்கம்மா. பத்தியும். எனக்கு நன்றிம்மா, நன்றி. தம்பி நான் சொல்றது கேளுங்க. கேட்போம். கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருங்க. சரி. ஒருவேளை எல்லாம் சரியானா ஆகட்டும். தொந்தரவு பண்ணக்கூடாதுங்க. நான் உங்களை நம்புறேன். அவர் வந்து ரோட்ல நடந்தா பிளைடு போட்டுருவேன், ஆசிட் ஊத்துவேன் அதெல்லாம் அதெல்லாம் சொல்றாரு மாட்டாரு. மேம். இந்த ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதுங்கதான் ஆளை எல்லாரும் வச்சு இங்க சத்தம் அடிப்பேன், போட்டீங்க. சின்ன பசங்க அவர் விட்டு அடிப்பேன். பேசாம டீசெண்டா உட்கார்ந்து இருந்தாரு. மேம் ஏன்னா வெளிய போய் தெரியாது பேசுறாங்க மேம், மேம். அவரை அதனால பத்தி. மேம் அவரை பத்தி உங்களுக்கு டீசெண்டா உட்கார்ந்து இருந்தாரு. அப்படிதான் அந்த அளவுக்கு நோக அடிச்சிருக்காங்க எங்களை. அவர்கிட்ட நாகரிகம் இருக்கு. எங்களை அந்த அளவுக்கு நோக அடிச்சிருக்காங்க. நாங்க பேசுறோம். இருமா தம்பி, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மேடம் நான் உங்க கையில தான் வந்துட்டேன், இங்க ப்ராமிஸ் பண்றேன். நான் இவங்க பேச்சு யார் பேச்சுக்கும் போக மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு விடுங்க. சரி. அவங்க கொஞ்சம் நிம்மதியா இவங்க இருக்கட்டும். எப்படின்னா போட்டு இந்த இவங்களும் பாருங்க, என்னை அவளை பத்தி பத்தி வரக்கூடாது. பேசக்கூடாது பேசக்கூடாது, சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நீங்க கிளம்புங்க. இவங்களும் எங்க பேச்சுக்கு வரக்கூடாது. சரி, மேடம். வரமாட்டாங்க. ஓகே மேடம். கிளம்புங்க. கட்டுப்பாடோட வாழுமா. தப்பான ஒரு விஷயம் உன் மேல வந்துடக்கூடாது. நான் அந்த மாதிரி ஆளே பசங்களுக்காக இல்ல மேம். மட்டும் வாழு. அப்படிதான் மேம் வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் மேம் நான் வாழ்வேன். வேலைக்கு போ. பொண்ணு அவங்களுக்கு ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அதுக்குதான் மேம் இருக்க, வேலைக்கு தான் மேம் இப்ப நான் போகணும். வேலைக்கு போய் நல்லபடியா குடும்பத்தை கொண்டு போ. சரியா? இந்த பையன் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, போதை பொருளுக்கு அடிமையா இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில. அதோட தாக்கம் தான் இப்ப அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துல நம்ம யோசிக்கணும், நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பசங்க, நம்ம மருமக பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு பெரியவங்க நினைக்கணும். அதுதான் கரெக்ட். நம்ம கஷ்டப்பட்டோமே, அவங்களும் கஷ்டப்பட்டோம் கொஞ்சங்கிற அந்த சாடிசமை வந்து நம்ம ஃபைட் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு அவங்க பிரிஞ்சு இருக்கட்டும், கொஞ்சம் இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகட்டும். இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நோ அடிச்சிருக்காங்க, அந்த பொண்ணுங்களை தப்பா பேசியிருக்காரு இவர, அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சு போய் மாஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருந்தா அப்ப பார்க்கலாம். இப்ப இவங்க சேர்ந்து வாழவே முடியாது. அந்த பசங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்காது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. சொல்வதெல்லாம்